அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 54. ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சிலபஸ்ல தான் வந்திருக்கு. ஏன்னா சிலபஸ்ல ரொம்ப தெளிவா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்லேருந்து கேட்போம்னு சொல்லி சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்ன்னு நான் ஒரு மெட்டீரியல் குடுத்துருந்தேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப டஃப்பான சாப்டரா நான் ஃபீல் பண்ணேன். எப்பவுமே ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலா கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணேன், ஒரு பெர்ஃபெக்ட்டான மெட்டீரியல் முதல்ல ரெடி பண்ணேன். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்க்கு. சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன? அதுல நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? இம்பேரேட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் குடுத்திருந்தேன். காம்பவுண்ட் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், சோ இந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாம் நடுவுல வரும் அப்படிங்கிறத தெளிவா குடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா என்னன்னு குடுத்திருந்தேன். இதான் இப்ப நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? A complex sentence has one independent class and one or more dependent classes which cannot stand alone. இது எப்படின்னா, ஆ 2 டைப்பா இருக்கும் சென்டென்சஸ். 2 கிளாஸா பிரிக்கலாம். A complex sentence has one independent class. One independent class அப்படின்னா, அது இன்னொரு கிளாஸோட துணை இல்லாமலே அது மீனிங்க குடுக்கும். அதான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிறது. And one or more dependent class which cannot stand alone. அந்த டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா? அது வந்து தனியா நின்னு மீனிங்க குடுக்காது. அது இண்டிபெண்டன்ட் கிளாஸோட சேரும்போது தான் அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங்க குடுக்கும். அதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாரி சிம்பிள் சென்டென்ஸ்க்கு, காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு சிம்பிள்னா என்ன? காம்பவுண்ட்னா என்ன? காம்ப்ளெக்ஸ்னா என்னங்கிறத நான் தெளிவா குடுத்துருக்கேன் இந்த மெட்டீரியல்ல. ஓகேவா? இதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன வேர்ட்லாம் கன்ஜங்ஷன்ஸ்ல வரும் அப்டின்னா, பிகாஸ், ஆல்தோ, இஃப், வென், சின்ஸ், ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்ல ஹூ, விச், தட் இது எல்லாமே வருங்கிறத நான் குடுத்துருக்கேன். இப்ப அப்படியே பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இது 4த் டைப்பா இருக்கு. அதையும் நான் குடுத்துருக்கேன். ஓகே இருக்கட்டும். இப்ப சிம்பிள்லருந்து காம்பவுண்ட்க்கு மாத்த சொன்னா எப்படி மாத்தணும்? சிம்பிள்லருந்து காம்ப்ளெக்ஸ் மாத்த சொன்னா எப்படி மாத்தணும்? காம்பவுண்ட்லருந்து காம்ப்ளெக்ஸ் மாத்த சொன்னா எப்படி மாத்தணும்? இது எல்லாமே நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? இதோட சேர்த்து ஸ்டடி டிப்ஸ் பார்த்தோனே எப்படி ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் அப்ரோச் பண்றதுங்கறதையும் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெறைய கீ டைப்ஸ் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டேபுலேஷன் குடுத்துருக்கேன். அதோட ஸ்ட்ரக்சர புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படியே போனோம் அப்படின்னா, ஏன்னா இது பெரிய சாப்டர் இது. ஃபுல்லா குடுத்துருப்பேன். ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் குடுத்துருப்பேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கு, அட்வெர்ப் ஃபார்ம் இருக்கு, ப்ரோனவுன் இருக்கு, ப்ரிபோசிஷன் இருக்கு, டிட்டர்மினன்ட்ஸ் இருக்கு, டிட்டர்மினர்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா? அது இருக்கு. வெர்ப்ஸ் இருக்கு, கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஒரு டைப்பா இருக்கும். அதெல்லாமும் குடுத்திருந்தேன். இந்த சாப்டர்ல எவ்வளோ டஃப்பா கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு மெட்டீரியல் ரெடி பண்ணது. இப்ப இந்த இடத்துல பாருங்களேன். இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கேன் பாருங்க ஒவ்வொன்னுக்கும். ஓகேவா? இப்ப ஃபார் காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு என்ன வேர்ட்லாம் வரும்? அப்புறம் பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு என்னென்ன வேர்ட்லாம் வரும்? ஆஃப்டர், பிகாஸ், அஸ், பிகாஸ், ஆல்தோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஃபோர், ஈவன் தோ, இஃப், இன் கேஸ், சின்ஸ், அன்டில், வென், வென்னெவர், வேர், வைல் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் ஆ கன்ஜங்ஷன் தான். எய்தர் ஆர், நெய்தர் ஆர், நாட் ஒன்லி, பட் ஆல்சோ, போத், அண்ட், வெதர் 2 வேர்ட் வர்றது. அதான் கோரிலேட்டிவ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன்ஸ். இதுவும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். இந்த இடத்துல குடுத்துருக்கேன் பாருங்க. சோ தட்ன்ட்டு. சர்ச் தட்ன்னு வரும். சோ தட்ன்னு வரும். இப்போ கொஸ்டின பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். He was so tired that he could not walk. புரிஞ்சுங்களா? இதான். இப்ப சோவும் தட்டும் சேர்ந்து வர்ற காம்பினேஷன் எங்க வருது? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல மட்டும் தான் வருது. அண்ட் பார்த்தோம், டூ பார்த்தோம், பீயிங் பார்த்தோம். இதெல்லாம் எங்க வருது? வேற ஏரியால வருது. ஆனா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வரக்கூடிய ஒரே ஸ்ட்ரக்சரு இந்த சோவும் தட்டும். சோவும் தட்டும். இதுக்கு தான் மெட்டீரியல்ல ரொம்ப தெளிவா நான் படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தாலே ஈஸியா என்ன செஞ்சிருக்கலாம்? ஆன்ஸர் பண்ணிக்கலாம். அதே மாரி நான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா அதோட பேசிக் மீனிங் என்னங்கிறத நான் சொன்னேன். "He was so tired that he could not walk." ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். 1 அல்லது மேற்பட்ட டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். இல்லையா? இருக்கலாம். அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதிலே அவங்க.
ஹி வாஸ் ஸோ டயர்ட் அப்படின்னா மீனிங் தருது. தட்டு தான் நமக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி. இங்கிட்டு இருக்கிறது ஒரு கிளாஸ், இங்கிட்டு இருக்கிறது ஒரு கிளாஸ். ஹி வாஸ் ஸோ டயர்ட், அவன் வந்து ரொம்ப டயர்டா இருந்தான். மீனிங் தருதா? ஓகே. இப்போ அதை விட்டுருங்க. ஹி குட் நாட் வாக், அவனால நடக்க முடியல, நடக்க முடியாம போச்சு, இல்ல நடக்க நடக்க முடியல அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் கம்ப்ளீட் மீனிங் தருதா? என்ன திடீர்னு என்ன சொல்றது? ஹி குட் நாட் வாக்னா என்ன சொல்றது? ஹி வாஸ் சோ டயர்ட் தட் ஹி குட் நாட் வாக். இப்ப சேர்த்து பாருங்க, மீனிங் கிடைக்கும். அப்ப ஹி வாஸ் சோ டயர்டுங்கிற அந்த கிளாஸை இதோட சேர்த்தா மட்டும்தான் ஒரு ப்ராப்பர் மீனிங் கிடைக்கும். இல்லாட்டி மீனிங் கிடைக்காது. இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர். ஒருவேளை ஸ்ட்ரக்சரை வச்சும் நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? புரிஞ்சிருக்க முடியும். ஒருவேளை ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குங்க, என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல, எது டிபெண்டன்ட் கிளாஸ், எது இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலனா கூட, அந்த வேர்ட்ஸை மனப்பாடம் பண்ணிருந்தீங்க. சோவும் தட்டும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத என் மெட்டீரியலை பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருந்துருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருக்கலாம்? ஈஸியா அந்த இடத்துல மார்க்கை ஸ்கோர் பண்ணிருக்கலாம். சரிங்களா? ஒரு பெரிய சாப்டர் இது. ஃபுல்லா கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்னும் பாதி தான் வந்திருக்கு பாருங்க. நிறைய இருக்கு. பட் ஆனால் நிறையா இருக்குன்னு விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிருங்க. அதான் நான் சொல்லுவேன். ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அட்லீஸ்ட் என்னென்ன அந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்லாம் என்னென்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த பாருங்க, ஸோ தட் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வர்றது கோரிலேட்டிவ். ஓகே. ஸோ இந்த மெட்டீரியலையும் நான் கண்டிப்பாக வந்து டிரைவில் போட்டு லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி படிங்க. ரொம்ப டஃப்பான சாப்டர். ஏன்னா இதில் கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சா எப்படி வேணாலும் கஷ்டமாக கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? இதோட எண்டு முடியுது. ஸோ இன்டெப்த்தாக படிங்க எப்போவுமே கிராமர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினையும் நம்ம மெட்டீரியலை பார்த்து என்ன செஞ்சுருக்க முடியும்? ஆன்சரை கொண்டாந்துருக்க முடியும். ஸோ ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம்? ஆன்சரை கொண்டாந்துருக்கலாம். லோட் ஆகிட்டு இருக்கு. வந்துடுச்சு. ஓகே. ஹி வாஸ் ஸோ டயர்ட் தட் ஹி குட் நாட் வாக். அதனால தான் சி ஆப்ஷனாக இங்கே நம்ம டிக் அடிச்சிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.